ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய சிகப்பு பொன்னாங்கண்ணி வளர்ந்துருக்கு. சரி, கீரையை இன்றைக்கி கடைஞ்சிடலான்னு இருக்கேன். வாங்க எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம். எல்லா கீரையும் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குன்னு. நான் எந்த மருந்துமே இது வரலாம் தெளிக்க கிடையாதுங்க. ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கீரை நல்லா வளர்ந்து வருது. கட் பண்ண பிறகு ஒரு 15 டேஸ்லேருந்து 20 டேஸ்க்குள்ளவே நமக்கு மறுபடியும் கீரை நல்லா வளர்ந்துடுது. இதுவே நம்ம வெளியிலேருந்து கீரை வாங்கினோம்னா கண்டிப்பாக மருந்து தெளிக்காமல் கீரை எந்த கீரையும் வர்றது இல்லைங்க. அதனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறப்ப கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. பாருங்கள், இதே போலவே கீரை எல்லாத்தையும் நான் கிள்ளி எடுத்துக்கிறேன். கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இந்த கப்பில் 1 கப் அளவு துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சிவப்பு பொன்னாங்கண்ணியில் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. கண்டிப்பாக கிடைக்கிறப்ப சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன். 4 பச்சை மிளகா, 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 4லிருந்து 6 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி 1 விசில் வச்சு நான் எடுத்துக்கிறேன். பருப்பு நல்லா வெந்ததை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் சிவப்பு பொன்னாங்கண்ணியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சிகப்பு பொன்னாங்கண்ணியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளுடைய உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கண் பார்வை பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. இந்த கீரைன்னு கிடையாது, எந்த கீரை சாப்பிட்டாலுமே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நம்மளுடைய சாப்பாட்டில் கீரையை சேர்த்து சாப்பிடுங்க. ஆல்ரெடி தண்ணி இருக்குது, இருந்தாலும் நான் 1/2 கப் தண்ணி சேர்த்து குக்கரை மூடிடுறேன். மூடிட்டு 1 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு சட்டியில் சேர்த்துட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். இதே போலவே நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம், நல்லா மசிகிற மாதிரி. பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கேஸில் கரண்டி வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் வடகம் 1 ஸ்பூன் அளவு நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் பச்சை மிளகா சேர்த்ததில் காஞ்ச மிளகா கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, தாளிச்சதை கீரையில் எடுத்து ஊற்றி லைட்டாக கடைஞ்சி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.